இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜென்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப, நீங்க வந்து உங்களுடைய மெடிசின்ஸ் பத்தியும், சர்ஜரி பத்தியும் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பீங்க. ஆனா, உங்களுடைய ஏஜென்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரு பாலிசிய வேகமா, ஃபாஸ்ட்டா லாகின் பண்றதுக்காக, அல்லது ஈஸியா அப்ரூவல் பண்றதுக்காக, அல்லது அவருக்கு விஷயம் தெரியாம கூட, இதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லைங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கூடவே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி கால் பண்றப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறத கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோனில் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப உங்கள் ப்ராப்ளத்தை ட்ரீட் பண்ணுற டாக்டர் கண்டுபிடிச்சி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ அல்லது அந்த வர்ற ஃபீல்டு ஸ்டோர் ஆள்கிட்டே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த மாதிரி பாலிசி வந்த உடனே நீங்கள் உங்கள் பாலிசி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கீழே ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் ஆர் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் அதை சொல்லியிருக்காருங்கிற அர்த்தம். அப்படி ஒரு வேளை சொல்லலை அப்படின்னா உங்கள் ப்ரொபோசல் ஃபார்ம் காப்பி வாங்கி பாருங்க. அதில் அது மென்ஷன் பண்ணியிருக்கா டிக் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கால் வந்தப்ப இதை நீங்கள் சொல்லிடுங்க. ஒரு வேளை வந்து பாலிசி வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு கால் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்ற விஷயத்தையோ அல்லது சர்ஜரி பண்ணுற விஷயத்தையோ வந்து அவங்ககிட்ட ஃப்ராங்காக சொல்லிடுங்க. இந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு வேளை ஏஜென்ட் சொல்லாமல் விட்டுருந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க இதை பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஜெண்டை யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபோனில் கேட்குறப்ப இந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொன்னதுனால நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பாவீங்க. ஸோ எனவே வந்து தயவு செஞ்சு ஏஜெண்டை நம்பாமல் நீங்களே சரி பார்த்துக்க. ஒருவேளை அப்படி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை. திரும்ப நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு கால் பண்ணி அல்லது மெயில் பண்ணி உங்களுக்கு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி திரும்ப என்லாஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். உங்கள் கிளைம் எங்கள் கைகளில். ராமன். தேங்க்யூ.